இப்போ மகாராஷ்டிரா தேர்தல், அதாவது நாளைக்கு நடக்க போகுது. ஒரே கட்டமா நடக்க போகுது. நம்ம அந்த தேர்தல் வந்தாலும் சரி, தேர்தலுக்கு முன்னாடியும், தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புகள் இருக்கும் இல்லையா? இப்ப எப்படி ஆயிருச்சு அப்படின்னா, யார நபர்னே தெரியல தாசனா அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி ஆயிருச்சு. தேர்தல் கருத்து கணிப்புகள்லாம் முன்னாடி ஒரு வகையில் ஏத்துக்கமா இருந்தது. இப்பெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் எப்ப முடிஞ்சதோ, அதுக்கப்புறம் ஹரியானா தேர்தல் கருத்து கணிப்புகள் ஆகட்டும், எதையுமே நம்புற மாதிரி இல்லை. எல்லாம் உல்டாவா இருக்குது. அமெரிக்கா தேர்தல் கருத்து கணிப்பே போச்சு. எல்லாமே உல்டாவா அடிச்சிட்டு இருக்கு. இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் கருத்து கணிப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, ஒப்பீனியன் போல்னு சொல்லுவாங்க. அந்த ஒப்பீனியன் போல வந்து ஒரு நிறுவனம் பண்ணியிருக்கு, லோக் போல் அப்படின்ற நிறுவனம். அது என்ன கணிச்சிருக்குன்னா, இப்போ எதிர்கட்சி கூட்டணி இருக்காங்க இல்லையா, மகா விகாஸ் அகடி, அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க. அதாவது காங்கிரஸ், சரத்பவார், அப்புறம் வந்து உத்தவ் தாக்கரே, அவங்க தான் வந்து மகாராஷ்டிரால ஒரு 150 இடங்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கணிச்சிருக்கு. இந்த பக்கம் ஏற்கனவே ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பாஜக, ஏக்நாத் சிண்டே, அப்புறம் அஜித் பவார், இவங்களுக்கும் தோல்விதான் கிடைக்கும். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தல்ல மகா விகாஸ் அகடி தான் பாஜகவை தோற்கடிச்சு ஒரு பெரிய வெற்றி பெற்றாங்க. அந்த வெற்றியை தொடர்ந்து சட்டமன்றத்திலையும் அந்த வெற்றியை அவங்க ரிப்பீட் பண்ணுவாங்க. இந்த வாட்டி காங்கிரஸ் கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த லோக் போல் என்ற நிறுவனம் வந்து சொல்லியிருக்கு. இதுல என்ன கூத்துன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லோக் போல் நிறுவனம் சொன்ன எதுவுமே நடக்கல. அதுதான் பிரச்சனையே. இங்க ஹரியானாலே சொன்னாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்ட்டு, அதுவும் நடக்கல. லோக்சபாலையும் சொன்னோம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்ட்டு, அதுவும் நடக்கல. அதனாலதான் லோக் போல் இந்த கருத்துக்கள் மீது பெரிய சந்தேகமே எழுந்திருக்கு. என்னப்பா நீங்க முன்னாடி சொன்னது நடக்கலையே, இப்ப சொல்றீங்க நம்பலாமா வேணாமான்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிகளே கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இதுல இன்னொரு ஒரு சைன் நீங்க பார்க்கலாம். குறிப்பா வந்து இந்த தேர்தல் சமயத்துல ஒருத்தர் மீது கல்வீச்சு தாக்கப்படுது, ரத்தம் வடியுது அப்படின்னா அந்த தேர்தல் முடிவு அவருக்கு சாதகமா தான் அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்துல இந்திரா காந்தி அந்த மாதிரி தாக்கப்பட்டாரு. அதற்கு அடுத்து வந்த தேர்தலில் 67 காலகட்டம் நினைக்கிறேன், அந்த தேர்தலில் அவர் மிகப்பெரிய வெற்றி பெற்றார். இந்த நிலைமையில தான் இப்போ மகாராஷ்டிரால நீங்க சொல்லக்கூடிய சரத்பவார் கட்சியை சார்ந்த ஒரு முக்கிய பிரமுகர், ஒரு மூத்த அமைச்சர், முன்னாள் அமைச்சர் கூட சொல்லலாம். அவர் வந்து அனில் தேஷ்முக் சொல்றீங்க இல்லையா? அனில் தேஷ்முக் மகாராஷ்டிராவோட முன்னாள் உள்துறை அமைச்சர் இருந்தவர். அப்படிப்பட்ட உயரிய பதவியில் இருந்தவருக்கே கல்லடி விழுந்திருக்கு. காரை முறிச்சு அடிச்சு மண்டையை உடைச்சு ரத்தத்தை வெளியே வச்சிருக்காங்க. இதை வந்து பயன்படுத்தி சரத்பவார் கட்சி வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ளும். இது வந்து மக்கள் மத்தியில அனுதாபலை ஏற்படுத்தி அந்த கட்சிக்கு மிகப்பெரிய வாக்குகளை சம்பாரிச்சு கொடுக்கும் அப்படிங்கிற நோக்கத்தெல்லாம் அரசியல் நோக்கர்கள் இப்ப கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, பிரச்சாரம் வந்து ஆபீஸ்ல நேத்திக்கே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு தேர்தல் நடக்க போற சமயத்துல பிரச்சாரம் நேத்திக்கே முடிஞ்சிருச்சு. நேத்திக்கு தான் அந்த இறுதிக்கட்ட பிரச்சாரத்துல அனில் தேஷ்முக் வந்து அவரோட மகன் சலீல் தேஷ்முக் இந்த தேர்தலை போட்டி போட போறார். அந்த அவரோட மகனுக்காக சுற்றுப்பயணம் பண்றாரு. சுற்றுப்பயணம் பண்ணிட்டு திரும்பி வரும்போது தான் அவரோட கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவரோட கார் கான்வாய் வந்துட்டு இருந்த சமயத்துல அங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருந்திருக்கு. ஸ்பீட் பிரேக்கர்னா கண்டிப்பா கார் மெதுவா தான் போகும் இல்லையா? அந்த ஸ்பீட் பிரேக்கர் பக்கத்துல ஒரு மர்ம கும்பல் நின்று அவங்க கார் மெதுவா போகும்போது அவரோட கார் மீது கல்ல இருந்து அடிச்சிருக்காங்க.